என்ன அஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த விசுத்தி சக்கரத்துக்கு நான் உங்ககிட்ட முதிரை சொன்னேன். சங்கு முதிரைன்னு சொல்லுவோம். இந்த கை இப்படி வச்சுட்டு இப்படி பிடிக்கணும், அதுக்கப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணணும். இந்த கையை இப்படி வச்சுட்டு இப்படி பிடிக்கணும், அதுக்கப்புறம் இப்படி இப்படி மூடி இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி கொண்டு வரும்போது இந்த சைட்லேருந்து பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து ஒரு சங்கு மாதிரி இருக்கும் இது. ஸோ இது சங்கு முதிரைன்னு தான் பேர். இது வந்து விசுத்தி சக்கரத்துக்குரிய முதிரை. இந்த முதிரை வந்து நம்ம இப்படி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு நம்மளோட உணர்வு நிலை வந்து இந்த இடத்துல கொண்டு போகணும். நம்ம உணர்வு நிலை இந்த இடத்துல விசுத்தி சக்கரத்து இடத்துல கொண்டு போய் நம்ம ப்ளூ கலர் விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் என்னென்னா, ஐ கம்யூனிகேட் ஃபர்ம்லி அண்ட் சாஃப்ட்லி. நான் மென்மையாகவும் உறுதியாகவும் பேசுகிறேன். நான் பிறர் பேசும்போது நன்றாக கவனிக்கிறேன். நான் என் மனதில் பட்டதை நியாயமானதும் உண்மையானதுமானவற்றை மட்டுமே பேசுகிறேன். என் எண்ணங்களை மறைக்காமல் ஒளிக்காமல் அதே சமயம் கனிவுடன் வெளிப்படுத்துகிறேன். உறுதியும் கனிவும் ஒரு சேர்ந்து நான் என்னுடைய எண்ணங்களை சிறப்பான முறையில் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் யார்கிட்டே இருக்குன்னா அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல, எங்கேயுமே நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் அந்த ப்ராப்ளம் சொல்கிறதுனால அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆக போகிறது கிடையாது. ஆனால் எந்த பர்சன் வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு காரணமோ அவங்கக்கிட்ட போய் நம்ம சரியான முறையில் அதை கம்யூனிகேட் பண்ணி சொல்லி அதை சொல்கிறது எப்படி சொல்கிறதுங்கிறது நமக்கு வந்து நம்ம கட்டாயமாக அதை ஒரு பழக்கத்தில் கொண்டு வரணும். சில சமயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போய் சொன்னாலும் அது வந்து விபரீதமாக போகும். அவங்க வந்து அவங்கள குறை சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவங்க கத்தி அமுக்கெல்லாம் பண்ணி கலாட்டா பண்ணுவாங்க. நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து அவங்கள வந்து நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிற பர்சன் சொல்கிறாங்க அவங்கள. இவங்க வந்து எப்போவுமே அவங்கக்கிட்ட இருக்கிற அவங்களுக்கு ஃபீட்பேக்கோ சஜஷனோ கொடுத்தா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. உடனே ரொம்ப கத்தி அமுக்கெல்லாம் பண்ணி ட்ராமா பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு தனி எபிசோட்ஸ் நம்ம டீல் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம இதை பற்றி நிறைய அப்லோடு போட்டிருக்கோம். இன்னும் வரக்கூடியதுலேயும் இந்த பர்டிகுலர் பீப்புளோட எப்படி டீல் பண்ணுறதுன்னு. இது வந்து நான் சொல்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயத்தில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு எண்ணத்தில் சொல்லியிருப்பாங்க, நம்ம வேறு ஒரு மூடில் இருந்திருப்போம், நம்ம வேறு மாதிரி புரிஞ்சிருப்போம். இதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்க்கு காரணமாக இருக்குது. ஒரு ஜெனுவின் பர்சன் கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்கிறது வந்து எங்களுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு